பணிவான வணக்கத்தை நேரத்திலே தெரிவித்து பேசி பேசி தொண்டையெல்லாம் மங்கி போச்சு. பேசும்போதே தொண்டை மங்கிரும். அதனால மெதுவா நான் பேசுறேன், புரிஞ்சுக்கிங்க. வேற வழி இல்ல. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி வேணும். மத்தியிலே நிலையான ஆட்சி வேணும். ஏன்னா நிலையான ஆட்சி இருந்தா தான் தமிழ்நாடு செழிக்கும், வளமாகும். மத்தியில ஒரு உறுதியான திறமையான பாரத பிரதமர் வேணும். அந்த உறுதியான திறமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுடைய பிரதமர். ஏன்னா ஒரு நாடே பாதுகாப்பா இருந்தா தான் நாம நிம்மதியா வாழ முடியும். ஏன்னா இப்போ விஞ்ஞான உலகம் அப்படியே ஒரு நாட்டில சுவிட்ச் போட்டா கரெக்டா அப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்துல நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறமை மிக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு வெளிநாட்டில் இருக்கின்ற தலைவர்களை எல்லாம் சந்தித்து ஒரு பலம் பொருந்திய இந்தியாவை உருவாக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மீண்டும் நாட்டுடைய பிரதமர் அவர்களுக்கு வாக்களிப்பு. இரட்டலை இரட்டலை இரட்டலை. அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கை ஒரு வெற்றி அறிக்கை. ஏன்னா அவையில் எந்த காலத்தில் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாலும் நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அந்த தேர்தல் அறிக்கையை விஞ்ஞான முறைப்படி அறிவிச்சு மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்குறதுக்கு தான் அவருடைய தேர்தல் அறிக்கை. இதை எதற்காக சொல்லி சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் 15 வருஷமா ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. ஆனா பதவி வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க. வீட்டு மக்கள் தான் பலன் பெறுவாங்க. அதே போலதான் இந்த முறையும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. வீட்டு மக்களுக்கு தான் பயன் கிடைக்கும். ஆகவேதான் நாங்க வெற்றி அறிக்கைக்கிறோம். அவருடைய தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டவாறு இதுவரைக்கும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது எதையும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2011 அம்மா அவர்கள் விலையில்லா மிக்சிங் கிரைண்ட் மின்விசிறி தருவதா அறிவிச்சாங்க. அறிவிச்சவாறு 1,84,00,000 குடும்ப அட்டைதாரருக்கு விலையில்லா மிக்சிங் கிரைண்ட் மிக்சி கொடுத்தாங்க. உண்டா இல்லையா? அதே திமுக தலைவர் கருணாநிதி தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் 2006. நிலமற்ற விவசாயிக்கு நிலம் தருவதா சொன்னார். எங்க போ நிலம் கொடுத்திருக்கிற மக்கள் தேடி தேடி பார்த்தாங்க. அந்த இடுகாட்டு நிலத்தை கூட திமுக பட்டா போட்டுக்கிட்டான். அதுதான் நான் நாடு கண்ட பலன். எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல. அதே போல அம்மா அவர்கள் 2011 கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளியில படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி கொடுப்பதாக சொன்னாங்க. அதையும் கொடுக்கிறாங்க. சீருடை சொன்னாங்க. அதையும் கொடுக்கிறாங்க. விலையில்லா புத்தகம் நோட்டு பை எல்லாமே அம்மா கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்துட்டு இருக்கிறோம். பள்ளிக்கு குழந்தைகள் செல்வதற்கு சைக்கிள் கொடுப்பதா சொன்னாங்க. அதையும் கொடுக்கிறோம். அதுபோல அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைப்பதற்கு மடிக்கணினி 14,000 ரூபாய் ஒரு மடிக்கணினி அதை கொடுப்பதா சொன்னாங்க. இதுவரைக்கும் 37 லட்சம் மாணவ மாணவிக்கு மடிக்கணினி கொடுத்துக்கிறோம். 37 லட்சம் பேருக்கு. இப்பொழுது 15 லட்சம் பேருக்கு தர இருக்கிறோம். துவக்கப்பட்டு விட்டது. 15 லட்சம் பேருக்கு மாணவ மாணவி கொடுக்க இருக்கிறோம். ஆக மொத்தம் 52 லட்சம் மாணவ மாணவிக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுவதும் நிறைவேற்றி இருக்கிறோம்.
அதே போல நல்ல சாலை, எங்க பார்த்தாலும் ரோடு பளிச்சுட்டு இருக்கும். இந்தியாவிலேயே சிறந்த சாலை வசதி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். வேற எங்கேயும் இப்படிப்பட்ட சாலை வசதி கிடையாது. அதே போல இன்னைக்கு நீர் மேலாண்மை திட்டம், அந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலமாக குடிமராமத்து திட்டம், ஏரி குளங்கள் ஆழப்படுத்துறது, வண்டல் அள்ளி விவசாயிகள் இலவசம் வச்சுக்கலாம், அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல பருவ காலைகளை பெய்கின்ற மழை நீர் ஓடையின் வழியாக நதியின் வழியாக வீணாக கடலில் கிடைக்கிறது. அது வீணா போற நீரையெல்லாம் தடுப்பணை கட்டி தேக்கி நிறுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்துக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீர், அதையும் 1000 கோடி ரூபாயில திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இப்படி அடிப்படை தேவை முழுவதும் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனை. 2 கை இல்லாத ஒருவருக்கு 2 கையும் பொருத்தி இன்னைக்கு சிறப்பா கையை வீசி நடந்துட்டு போறாரு. ஒரு மாசத்துக்கு முன்பு என்னை சந்தித்து கை கொடுத்தார். 2 கையும் கிடையாதுங்க. அந்த கை இல்லாதவருக்கு அந்த 2 கையும் பொருத்தி இன்னைக்கு சிறப்பா சாதனை படுத்தவர் மருத்துவர். இப்படி ஒவ்வொரு துறை வாரியா சாதனை படுத்திருக்கணும். சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. வேளாண்மை துறையில தொடர்ந்து மத்திய அரசு விருது பெற்றிருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றிருக்கிறோம். பொறுத்துக் கொள்ள முடியாத ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய அரசு மீது வீண் பழி சுமத்திக்கிட்டு இருக்கார். ஊழல்கிறார். யாருடைய ஆட்சியில் ஊழல் நடந்தது? திமுக ஆட்சியில் தான் ஊழல் நடந்தது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி தான். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான் திமுக தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம். நம்முடைய கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் அனைத்தும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சிகள். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நிலையான ஆட்சி மத்தியிலே ஏற்பட திறமையான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு வாக்களிப்பு இரட்டை சின்னம், வாக்களிப்பு இரட்டை சின்னம். நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.